ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் ஒரு விசை கூட இந்த பகல் வேளையில் மகிமைப்படுவதாக. மீண்டும் நாம் தேவ சமூகத்தில் கூடி தேவனை ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமது வாழ்க்கையில் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஒரு நாள் ஒரு விவசாயி, ஆமென் ஸ்தோத்திரம், தன்னுடைய கரங்களில் கொஞ்சம் ஆமென் விதைகளை வைத்திருந்தார். அந்த விதைகளை ஒரு மத்தியான பொழுது அவர் யோசித்து கொண்டிருந்தார். இந்த விதை மிகவும் அதிகமான பிரதிபலனை எனக்கு தர கூடியது என்று சொல்லி அந்த விதைகளை அவர் கரத்தில் வைத்திருந்தவர் கொஞ்சம் ஆமீன் ஒரு இடத்துல வச்சுட்டு அவர் போயிட்டார். இதே நேரத்தில் ஆமேன் ஒரு பறவை தன்னுடைய மதிய உணவுக்காக காத்திருந்துச்சு. அந்த பறவை பார்த்தப்போ இந்த விதை அதற்கு நல்ல மதிய உணவாக தெரிஞ்சிச்சு. வந்து அந்த மதிய உணவை முடித்துவிட்டு அது போனது. ஆனால் விவசாயி கண்கலங்கி நின்றார். ஆமேன், நான் வைத்திருந்த விதை எனக்கு இல்லாமல் போயிற்று. பெரிய பலனுக்காக ஆமேன் அவர் பெற்ற விதை ஆமேன் வேறு சில பிராணிகளுக்கு அது ஆகாரமாய் மாறிவிட்டது. அதனால் அந்த விதையை குறித்த மிகப்பெரிய நோக்கம் அது தவறிவிட்டது. இது போலத்தான் அநேகருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறது. விதைகளை கர்த்தர் தருகிறார், அது ஆகாரமாகி விடுகிறது. ஆமீன். ஆகவே இன்றைக்கு காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வேத வசனத்துக்கு நேராக சிந்தைகளை திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் அதனுடைய 9வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை எடுத்தவர்கள் நீங்கள் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர், உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். பைபிளை கையில் எடுத்து எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆமேன், கர்த்தருக்கு மகிமை. எல்லாரும் எடுத்து ஆமேன் மற்றவர்கள் இந்த ஸ்கிரீனை பார்த்து வாசிக்கலாம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஹல்லேலூயா. இந்த காலை பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தில் நிறுவப்பட்ட திருச்சபைக்கு ஆமேன் அவர் நிருபத்தை எழுதுகிற பொழுது அந்த நிருபத்தில் பல விஷயங்களை அவர் சொல்லி அனுப்புகிறார். அதில் முக்கியமான ஒரு கட்டம் 7வது அதிகாரத்திலிருந்து தொடர்ந்துள்ள இந்த 9வது அதிகாரம் வரைக்கும் ஆமீன் சில விஷயங்களை ஆமீன் அப்போஸ்தலனாகிய பவுல் மக்கேதோனியா சபைக்கு அளிக்கப்பட்ட கிருபையை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பேசத் தொடங்கி பேசி வருகிற பகுதியில் தான் இங்கே கர்த்தர் சொல்றாரு, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஒரு 5வது மாதத்தை முடித்து ஒரு புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்க காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் பார்த்து இந்த நாள் ஆவியானவர் தருகிற நல்லதொரு வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். கர்த்தர் சொல்றார், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிற தேவன் ஆகிய கர்த்தர் நான் உங்களுக்கு எதை கொடுக்க போறேன்? ஆமென், விதையை கொடுக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இந்த வசனத்தில் வேணா இப்படி சொல்லியிருக்கலாம்ல,
விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையையும் ஆகாரத்தையும் அளித்துன்னு என்ன செய்திருக்கலாம், சொல்லி இருக்கலாம். ஆனால் இங்கே இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் மிக தெளிவாய் சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களுக்கு விதையை அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மிக தெளிவாக கர்த்தர் சொல்லி அனுப்பினார், விதையை கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் உங்களுக்கு அவர் விதையை கொடுத்து அனுப்ப போகிறார். ஆமென். இன்றைக்கு பேசப்படுகிற இந்த பிரசங்கத்தின் தலைப்பு, விதையை அருளும் தேவன். விதையை அருளும் தேவன். பாருங்க, இந்த விதையை அருளும் தேவனை குறித்து சில விஷயங்களை கர்த்தர் பேச போகிறார். யாரும் நிர்விசாரமா இருக்கக்கூடாது. ஆமீன். முடிந்தவர்கள் இதை எழுதி எடுக்க வேண்டும். இதற்காக ஜெபிக்கணும். இது நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு பெரிய ஒரு பிரேக் த்ரூவா இன்றைக்கு இருக்க போகிறது. உங்கள் வாழ்க்கை முழுவதற்கும் இன்றைக்கு ஒரு தீர்க்க தரிசன செய்தியாக கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளுவீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு 10 விதமான விதையை ஆமென் கர்த்தர் எனக்கு வேதாகமத்திலிருந்து காட்டியிருக்கிறார். அதில் எத்தனை விதையை உங்களுக்கு தர முடியுமோ அவ்வளவு தர்றேன். நீங்கள் வாங்கி போய் அந்த விதைகளை பயன்படுத்துங்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஓகே, வேதத்திலிருந்து வேகமாக ரொம்ப முன்னுரைக்கு டைம் எடுக்காம சீக்கிரமாக என்னுடைய பகுதிக்குள் கடந்து செல்லுகிறேன். ஆமீன். அப்படி கர்த்தர் என்ன விதமான விதைகளை எனக்கு தரப்போகிறார், எப்படிப்பட்ட விதையை தருவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விதைகள் எதை குறித்தெல்லாம் விதைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது நாம் எடுத்து வாசிக்கிற பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 13வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, மத்தேயு 13வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனை வழியருகே விதைக்கப்பட்டவன். இங்கே அவனுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பொல்லாங்கன் வந்து பறித்து கொள்ளுகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் இங்கே ஏதோ ஒரு விதை மனிதனுடைய இருதயத்தில் விதைக்கப்படுகிறதா இருக்கிறது. அது என்ன விதை அப்படின்னு பார்க்கிற பொழுது நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனத்தில் நம்ம அதை பார்க்க முடியும். லூக்கா 8:11 வேத வசனம் சொல்லுகிறது, உவமையின் கருத்தாவது, அந்த உவமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். விதை தேவனுடைய வசனம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இங்கே இன்றைக்கு முதலாவது கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிற விதை என்ன தெரியுமா? அதுதான் தேவனுடைய வசனம் என்னும் விதை. இன்றைக்கு கர்த்தர் ஆண்டவர் தெளிவா தீர்க்க தரிசனமா நம்மோடு கூட பேசுகிறார். ஆமென். அநேகர் வசனத்தை இதுவரைக்கும் ஆகாரமாக பயன்படுத்தி இருக்கிறீர்கள், ஆகாரமாய் கொண்டிருக்கிறீர்கள். பாடல்ல கூட பாடுவோம், உம் வசனம் எனக்கு உணவாகும். இன்னைக்கு கூட நம்ம பாடல்ல பாடினோம், உம்முடைய திரு வசனத்தினால் என்னை வளமாக வைத்திருக்கிறீர் என்று. அப்படின்னா வசனம் உணவு 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 என்பதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஆகாரத்தை அல்ல, நான் விதையை அருளும் தேவன். விதையை அருளுகிறேன். அந்த விதை என்ன? என்னுடைய வசனத்தை விதையாக நான் கொடுக்க போகிறேன். கொஞ்ச நேரம், கொஞ்சம் பசி, கொஞ்சம் ருசிக்கு நீ இதை சாப்பிட்டிருக்கிற. ஆனால் இதை மட்டும் நீ விதையாய் பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் இதை விதைப்பனா ஒரு நாள் வரும், அன்றைக்கு உனக்கு மட்டுமல்ல அநேகருக்கு இது தலைமுறை தலைமுறையாய் பிரயோஜனப்படுகிறதா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ ஆகாரம் என்பது என்னோடு முடிகிறது, விதை என்பது
அநேகருக்கு இது பிரயோஜனம் உள்ளதாகிறது. இதுவரைக்கும் நீ ஆகாரத்தை பெற்று கொண்டிருந்த, இன்னைக்கு கர்த்தர் திருச்சபைக்கு சொல்லுகிறார், உனக்கு விதையை தரப்போகிறது. தீர்க்க தரிசன வார்த்தை. ஊழியம் செய்ய வாஞ்சையுள்ள ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் விதையை தரப்போகிறேன். தேவனுடைய வசனத்தை இப்போ ஆகாரமா அல்ல, இனி நீ வேதத்தை வாசிக்கிற பொழுது, இனி நீ வேதத்தை தியானிக்கிற பொழுது, இனி நீ கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற பொழுது, அந்த வார்த்தைக்குள்ளிருந்து உனக்கு விதையை நான் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். இந்த கர்த்தருடைய வசனம் என்கிற விதை எப்படிப்பட்டதா இருக்கிறது பாருங்க. வசனம் சொல்லுகிறது, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது 10-11 வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. மாரியும் உறைந்த மழையும் உறைந்த மழையும் வாசிங்க. வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் அது பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி, ஆமென், அது முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கேட்கிற தேவஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், கர்த்தருடைய வசனம் என்கிற விதை எப்படிப்பட்டது தெரியுமா? அது ஆமென் தேவன் அனுப்பின முகாந்தரத்தை நிறைவேற்றும் வல்லமை கொண்டது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வசனம் என்கிற விதை ஒரு நாளும் ஆமென் அது மக்கி போகிற விதை அல்ல, அது தடைப்படுகிற விதை அல்ல. அது எந்த முகாந்தரத்தோடு அனுப்பப்பட்டிருக்கிறதோ அந்த முகாந்தரத்தை, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற விதைத்தான் கர்த்தருடைய வசனம். அந்த விதையாகிய வசனம் உன்னிடத்தில் இருக்குமானால், நீ அந்த விதையை எங்கே விதைக்கிறாயோ அந்த விதையை குறித்த நோக்கம் நிச்சயமாய் 100% நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த விதையினுடைய மற்றொரு குணாதிசயத்தை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின ஆமென் முதலாவது நிருபம் 1வது அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது ஆவியானவர் சொல்லித் தருகிறார், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இந்த வித்து எப்படிப்பட்டதாம்? அழிவில்லாத வித்து. உன் கரத்தில் இன்னைக்கு கர்த்தர் தருகிற கர்த்தருடைய வசனம் என்கிற விதை எப்படிப்பட்டது தெரியுமா? இது அழிவில்லாதது, இதை அழிக்க முடியாது, இதை தோற்கடிக்க முடியாது, இதை டெமாலிஷ் பண்ண முடியாது, இதை இல்லாமல் போக பண்ண முடியாது. அவருடைய வசனம் என்கிற விதை அழியாத விதையை உனக்கு தரப்போகிறார். மூன்றாவது, இந்த விதையினுடைய ஆமென் தன்மை என்ன தெரியுமா? இது அநேகரை மறுபடியும் ஜெனிப்பிக்கிற விதையா இருக்கிறது. பாருங்க, உங்க கையில கர்த்தர் தரப்போகிற இந்த விதை, நம்ம திருச்சபைக்கு கர்த்தர் தரப்போகிற விதை அநேகரை மறுபடியும் ஜெனிப்பிக்க போகிறது, அநேகரை மறுபடியும் புதுப்பிக்க போகிறது, அநேகரை உருவாக்க போகிற விதையாகிய கர்த்தருடைய வசனத்தை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் தேவ ஜனங்கள். ஆமென். கர்த்தர் அருள போகிற ஆமென் விதையாகிய வசனத்துக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட அனுதினமும் கேட்கிறேன், ஆண்டவரே விதைக்கிறதற்கு விதையை தாரும் ஆண்டவரே. ஒரு விவசாயிக்கு அவலமே என்ன அப்படின்னா, அவன் கையில எப்போ விதை இல்லாம போகுதோ அது பெரிய அவலமா இருக்கிறது, அவல நிலை. ஆமென். விதைக்கிறதுக்கு விதை இல்லைன்னா அது பெரிய சாபம்.
விதைக்கிறதுக்கு விதை இல்லைன்னா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், பஞ்சம்னு அர்த்தம். ஆமென். விதைக்காக வைத்திருந்த ஆமென் விதையை கூட ஆகாரமாக்கி கொள்ளுகிற அளவுக்கு சில பஞ்சகாலங்கள் தேசங்களில் வந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு அப்படி இல்லை, நான் உனக்கு விதையை அருள போகிறேன். ஒருவேளை இன்னைக்கு உனக்கு திருப்தி இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த விதை நாட்களாக உன்னை திருப்திப்படுத்துகிற ஒரு சோர்ஸா இருக்க போகிறது. விதை விதைக்கும் பொழுதுதான் அது பிரயோஜனப்படும். ஆகவே உனக்கு கர்த்தர் தன்னுடைய வசனத்தை விதையாக தருகிறார். அது முகாந்தரத்தை நிறைவேற்றுகிற விதை, அழிவில்லாத விதை, அநேகரை புதிதாக ஜெனிப்பிக்கிற விதையை உனக்கு தந்து கர்த்தர் அனுப்ப போகிறார். இரண்டாவது ஒரு விதையை குறித்து வேதத்தில் பார்க்கிற பொழுது நெகேமியாவின் புத்தகத்தை எடுத்து வாசிங்க. 2வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நெகேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறி போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. கவனிங்க, இங்க ஆமென். அதாவது 70 வருட சிறையிருப்புக்கு பிறகு நடந்த சம்பவம். இங்கே நெகேமியா என்கிற ஒரு மனிதன் தேவனால் ஏவப்பட்டவனாய், இங்க வசனத்துல சொல்றார் ஒரு வார்த்தை, என் தேவன் என் மனதில் வைத்ததை. இங்க ஒரு விதையை மனதில் போட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. எல்லா தேவ பிள்ளைகளும் கவனிக்கணும். நான் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதில் வைத்தது. இது ஒரு விதை. இந்த விதைக்கு பெயர் என்ன தெரியுமா? தரிசனம் என்னும் விதை. எல்லாரும் சொல்லுங்க, தரிசனம் என்னும் விதை. இந்த தரிசனத்தை குறித்து கவனிக்கணும். இன்னைக்கு அநேகருக்கு தரிசனத்தை விதையாக கர்த்தர் தரப்போகிறார். தரிசனம், ஆமென். இன்றைக்கு தரிசனம் இல்லாததுனால தான் வாழ்க்கை அநேக இடத்துல சீர்கட்டு போகிறது. தரிசனம் இல்லாத வாழ்க்கை. அநேகருக்கு தரிசனம் கிடையாது. தரிசனம் என்பது என்ன? உன் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன என்பதை தேவன் நிர்ணயித்திருக்கிறார். அதை உனக்குள் கர்த்தர் வைப்பதற்கு பெயர்தான் தரிசனம் என்பது. ஆமென். பர்சனல் விஷன், எனக்கான தரிசனம். ஆமென். ஆனால் சில தரிசனங்கள் எப்படி தெரியுமா? அது அநேகருக்குள் விதைக்கப்பட வேண்டிய தரிசனம். அநேகருக்குள் விதைக்கப்பட வேண்டிய தரிசனம். கர்த்தர் அந்த தரிசனங்களையும் அந்த விதைகளையும் இன்றைக்கு தெய்வ சபைக்கு தருகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நெகேமியா, ஆமென் ஆமென், அகாஸ்வேரு ராஜாவினுடைய அர்த்தசஸ்த ராஜாவினுடைய சூசான் அரமனையிலே ராஜாவுக்கு பக்கத்தில் நின்று பானபாத்திரக்காரனாய் பணிவிடை செய்கிற ஒரு வேலையை செய்கிறவனுக்கு இருதயத்துக்குள் மனதிற்குள் கர்த்தர் தரிசனத்தை வச்சார். அந்த தரிசனத்தை அவன் சுமந்து கொண்டு அவன் புறப்பட்டு வருகிறான். எருசலேமுக்கு வருகிறான். எருசலேமில் வருகிற பொழுது அந்த தரிசனம் அவனை அடங்கி இருக்க விடவில்லை. அந்த தரிசனம் அவனை செயல்பட செய்து கொண்டே இருந்தது. அவன் முயற்சி எடுக்கிறான், அவன் பிரயாசப்படுகிறான், அவன் கண் விழிக்கிறான், அவன் கண்ணீர் விடுகிறான், அவன் தியாகங்களை செய்கிறான், அவன் பிரயாசப்படுகிறான், உழைக்கிறான், அவன் நல்ல பிரயாணப்படுகிறான். பல நீண்ட தூர பிரயாணங்கள் நடக்கிறது, தியாகங்கள் நடக்கிறது, சாப்பிட முடியாத நிலைமை வருது, தன்னையே வருத்திக் கொள்ளுகிற நிலை வருது. சில நேரங்களில் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. சில நேரத்தில் மனிதர்களுடைய சதி திட்டங்கள் இருக்கிறது. சில நேரங்களில் ஆமென் பொய்யான தீர்க்கதரிசிகள் வந்து பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். இவைகளின் மத்தியிலும் தரிசனத்தை பெற்றுக் கொண்டவன் அந்த தரிசனத்தை அவன் விதைக்க ஆரம்பிக்கிறான்.
முடிக்கிறான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, நீங்க அந்த நெகேமியா 2வது அதிகாரத்துல நீங்கள் 17 18 வசனத்தை வாசிக்கிற பொழுது வசனம் சொல்லுகிறது, வாசிங்கள். பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இங்கே நெகேமியா தனக்குள் தேவன் வைத்த தரிசனம் என்கிற விதையை அவன் பொது ஜனத்துக்கு எருசலேமில் விதைக்கிறான். எப்படி விதைக்கிறான்? ஆமென். எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் பார்க்கிறீர்களே. ஆமென், ஸ்தோத்திரம். நாம் சிறுமையும் ஆமென் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று ஆமென் வார்த்தையினாலே தனக்குள் தேவன் வைத்த தரிசனத்தை விதைக்கிறான். இந்த விதை விதைக்கப்பட்ட பொழுது அத்தனை ஜனங்களும் சொல்லுகிறார்கள், நாம் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது அந்த வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு தரிசனம் என்கிற ஒரு விதையை கர்த்தர் தருகிறார். தெய்வஜனமே, ஆமென், தரிசனம். ஆமென். நானும் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனத்தை எங்கெல்லாம் கர்த்தர் விதைக்க சொல்லுகிறாரோ நான் விதைத்து கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் தேவ மனிதர்களை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்திய தேசத்தின் நிலை மட்டுமல்ல, இந்த கடைசி காலகட்டத்தில் முழு உலகத்தின் நிலைமையும் படுமோசமாக சென்று கொண்டிருக்கிறது. தொழில்நுட்பங்கள் வளர்ந்ததாலும், கல்விகள் வளர்ந்ததாலும், ஆமென் திறமைகள் வளர்ந்ததாலும், அரசாங்கங்கள் மாறுகிறதினாலும், எந்த நாகரிகங்கள் வளர்ந்ததினாலும் மனுஷனுடைய பாவத்தை மாற்ற யாராலும் முடியாது. ஆமென். கல்வி மனுஷனுடைய பாவத்தை அகற்ற முடியாது. தொழில்நுட்பங்கள் மனிதனுடைய பாவத்தை அகற்ற முடியாது. அரசாங்கங்கள் மனிதனுடைய பாவத்தை அகற்ற முடியாது. காவல்துறைகள் மனிதனுடைய பாவத்துக்கு நோ சொல்ல முடியாது. எத்தனை சட்டங்கள் இயற்றினாலும், எத்தனை கல்வி கற்றாலும், எத்தனை பட்டங்கள் பெற்றாலும், எத்தனை தொழில்நுட்பங்கள் வந்தாலும், ஆமென், மனிதருக்குள் மறைந்திருந்து மனித சமூகத்தை அழிக்கிற ஒன்று பாவம் என்பது. அந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரம் உண்டாகாத வரைக்கும் தேசத்தில் நன்மை என்பது இருக்க போகிறது இல்லை. அது வரணும்னா ஆண்டவர் எனக்கு தந்த தரிசனம் பூமியின் கடையாந்தரம் வரை செல். அவருடைய சுவிசேஷத்தை பரப்பணும், அவருடைய சுவிசேஷத்தை பறைசாற்றணும். ஒழுக்கத்தை பேசுறதுனால மனுஷன் ஒழுக்கமாக மாட்டான். அவனை முந்தி தள்ளுகிறதினால் மனிதன் நல்லவனாக மாற மாட்டான். மனிதனுக்குள் ஒரு நன்மை உண்டாகணும், நல்லவனாக அவன் வெளிப்படணும்னா சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அந்த தரிசனத்தை எடுத்துக்கொண்டு இரவும் பகலும் ஓய்வில்லாமல் கிடைக்கிற வாய்ப்புகளில் சுவிசேஷத்தை பரப்புகிற நான் அதை மட்டும் செய்யாமல் இந்த தரிசனத்துக்கு அநேகரை உட்படுத்துகிறேன். இதை விதைத்துக் கொண்டே இருக்கிறேன். விசுவாசிக்கிறேன், மீண்டும் பூமி முழுவதும் ஒரு சுவிசேஷ அலை எழும்பும். எழுப்புதல் வருமா வராதா இரண்டாவது, ஆனா சுவிசேஷ அலை வீச போகிறது. சுவிசேஷ அலை வீச போகிறது. ஆமென். சிறு பிள்ளைகள் சுவிசேஷம் சொல்லுகிறவர்களா இருக்கணும். தெருக்களில், நகரங்களில், மைதானங்களில், பட்டணங்களில், படிக்கிற இடங்களில் சுவிசேஷத்தின் சத்தம் என்றைக்கு மேலோங்குகிறதோ அன்றைக்குத்தான் மனிதனுக்கு மாற்றம் வரும். சுவிசேஷமே இல்லாம மனுஷனை மாற்ற ஒன்றும் முடியாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அரசாங்கத்தை எதிர்பார்ப்பீங்கன்னா தோல்விதான் வரும். அதிகாரங்களை எதிர்பார்ப்பீங்கன்னா தோல்விதான் வரும். நல்ல ஆபீசர் வந்துட்டார், அதனால இனி மாறும்னு நினைச்சா தோல்விதான் வரும். மாறாது.
நல்ல குடும்பத்துல பிறந்ததுனால இவன் நல்லவனா தான் இருப்பான்னா இல்ல. அவனுக்குள்ள சுவிசேஷம் வரணும், அவனுக்குள்ள தேவ ஆவியானவர் வரணும். சுவிசேஷத்தினால் அவனுக்குள்ள விசுவாசம் உண்டாகும் பொழுது அவனை பின்பற்றி ஆளுகை செய்கிற அவனுக்குள் இருக்கிற பாவம் என்கிற அந்த பாவ மனிதன் என்றைக்கு வெளியேறுகிறானோ அன்றைக்குத்தான் நன்மை உண்டாகும். ஆமென். இந்த வேலைக்கு இன்றைக்கு உங்களுக்கு விதைய தர்றார். தரிசனம் என்கிற விதையை கர்த்தர் அருளுகிறார். பாருங்க வசனம் என்ன சொல்லுது தரிசனத்தை குறித்து. எசேக்கியேல் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிற பொழுது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. 7:13 எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஜீவனுள்ளோருக்குள்ளே இன்னும் உயிரோடு இருந்தாலும் விற்றவன் விற்கப்பட்டதற்கு திரும்பி வருவதில்லை. அதன் திரளான கும்பின் மேலும் உண்டான தரிசனம் திரும்பாது. தன் அக்கிரமத்திலே வாழுகிற எவனும் தன்னை திடப்படுத்த ஆண்டவர் சொல்றாரு, தரிசனம்னு ஒண்ணு இருந்தா அது திரும்பாதுன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் தரிசனம் நிச்சயமா என்ன செய்யும்? நிறைவேறியே தீரும். ஆமென். இந்த எசேக்கியேல் 12வது அதிகாரம் 22வது வசனத்துல இருந்து வாசிக்கிறப்போ அங்க வசனம் என்ன சொல்லுது, வாசிங்க. என் முகத்தை அவர்களை விட்டு திருப்புவேன், அதனால் என் அந்தரங்க ஸ்தலத்தை 12:22 முதல் தானா எசேக்கியேல், மனுபுத்திரனே நாட்கள் நீடிக்கும், தரிசனம் எல்லாம் அவமாகும் என்று இஸ்ரவேல் தேசத்திலே வழங்கும் பழமொழி என்ன? தேசத்தில் எல்லாரும் என்ன சொல்றாங்களா? ஆமென். தரிசனம் அவமாகும், நாள் நீடிக்கும், தரிசனம் எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு தேசத்தில் பழமொழி சொல்றாங்க. அதனால ஆண்டவர் என்ன சொல்றார்? ஆகையால் நீ அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், அவர்கள் இனி இஸ்ரவேலிலே இந்த பழமொழியை சொல்லி வராதபடிக்கு நான் அதை ஒழிய பண்ணுவேன். நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தது என்று அவர்களோட சொல்லு. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, தேசத்தின் ஜனமெல்லாம் சொல்லுது தரிசனம் அவமாகும், நாட்கள் நீடிக்கும்னு. ஆண்டவர் 23வது வசனத்துல சொல்றாரு, இல்லப்பா, நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்றார். பாருங்க, இனி நீங்க பார்க்கிற பொழுது நீங்க 25வது வசனத்தை வாசிங்க. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலகவிட்டாரே நாட்களிலே நான் வார்த்தை சொல்லுவேன், அதை நிறைவேறும் உங்கள் நாட்களில் சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். தரிசனம் என்கிற விதை நிறைவேற்றத்தை கொண்டு வருகிற விதை, அதைத்தான் இன்றைக்கு சபைக்கு கர்த்தர் தருகிறார். காரங்களை உயர்த்தி வரலே ஹல்லேலூயா சொல்லுங்க. 27வது வசனத்தை வாசிங்க. மனுபுத்திரரே இஸ்ரவேல் வம்சத்தார் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற. யாரு? புறஜாதி இல்ல, இஸ்ரவேல் சொல்றாங்க, இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் சொல்லும். தூரமாய் இருக்கிற காலங்களை குறித்து எல்லாரும் என்ன சொல்றாங்க? இதுக்கு நிறைய நாள் ஆகும், இவன் பார்க்கறதெல்லாம் இப்போ வாய்ப்பில்லை, நடக்காது, நிறைய நாளை தாண்டி நடக்க போறது சொல்றான்ட்டு. ஆனா கர்த்தர் என்ன சொல்றார்? வாசிங்க. தூரமாய் இருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லி 28வது வசனம். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒரு தரிசனத்தை தந்திருக்கிறது உண்மைனா அந்த தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். சொன்னபடியே நிறைவேறும். என்றைக்கு நிறைவேற வேண்டுமோ அன்றைக்கு நிறைவேறும். தாமதம் இல்லாமல் நிறைவேறும். ஆமென்.
அப்படிப்பட்ட தரிசனத்தை இந்த திருச்சபையில் இருக்கிற அநேகருக்குள் கர்த்தர் பகிர்ந்தளிக்க விரும்புகிறார். ஆமென். வரும் தலைமுறைகள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் தரிசனம் என்கிற விதையை சுமந்து சென்று தரிசனத்தை விதைக்கிறவர்களாக இருக்க போகிறார்கள். நல்லா கவனிங்க தெய்வ பிள்ளைகளே. நம்மை கர்த்தர் எதற்கு அழைத்திருக்கிறார் தெரியுமா? வெறுமையாய் ஆராதித்து இந்த வாழ்க்கையை முடிக்க அல்ல. உனக்குள்ள கர்த்தர் தரிசனத்தை வைக்கிறார். தரிசனம் என்பது என்ன தெரியுமா? நான் அதிக நேரம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஜெபிக்க அவர் இருதயத்துக்குள் இருக்கிறத உன் இருதயத்துக்குள்ள டிரான்ஸ்மிட் பண்ணுவார். அது என்ன தெரியுமா? எருசலேமுக்காக செய்ய வேண்டியது இன்னது என்பதை தேவன் என் மனதில் வைப்பதற்கு பெயர் தான் தரிசனம். நாம் பார்க்கிற காட்சி அல்ல, அது சொப்பனமா இருக்கலாம். ஆனா இந்த தரிசனம் என்ன தெரியுமா? என் மனசுல ஏதோ ஒன்ன செய்யணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறார்னா அதுக்கு பெயர் தரிசனம். அந்த தரிசனம் உனக்கு மட்டுமில்லைன்னு கர்த்தர் சொல்றாரு. நீ விதைக்கணும். யாருக்குள்ள விதைக்கணும்? எல்லாருக்குள்ள விதைக்கணும். இன்றைக்கு அநேகர் களைகளை விதைக்கிறார்கள். களையை விதைக்க அல்ல கர்த்தர் உன்னை ஏற்படுத்தினது. உன்னை அழைத்ததும் உன்னை அபிஷேகித்ததும் ஆமென் உன்னை நிற்க பண்ணினதும் உனக்கு சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நடக்க இந்த நன்மைகளை உன் கையில கொடுத்தது. கசப்பை விதைக்க அல்ல, களையை விதைக்க அல்ல. உனக்குள் கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தின் வேலையை குறித்த ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அதை விதைக்க வேண்டும், அதை விதைக்க வேண்டும். ஆமென். அப்படிப்பட்ட விதையை உன் கரத்தில் தந்திருக்கிறார். அந்த தரிசனம் நிச்சயம் நிறைவேறும். ஆமென். ஆமென். ஆபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது தீர்க்கனை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. ஆமென். வாசிங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. எதுக்குப்பா தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு? எதுக்கு தரிசனம்? எதுக்கு தரிசனம்? குறித்த காலத்துக்கு. There is a time period for your vision. எல்லாரும் சொல்றது மாதிரி அற்பமா என்றது மாதிரி உன் தரிசனம் இருக்காது. உன மனசுல ஒரு விதை, தரிசனம் என்கிற விதையை கர்த்தர் வச்சிருக்கிறார்னா அந்த விதையை ஃபர்ஸ்ட் நீ நம்பணும். அந்த விதையை நீ கனப்படுத்தணும். எனக்கு தெய்வம் தந்திருக்கிற தரிசனத்தை நான் எழுதி எழுதி பார்ப்பேன் அடிக்கடி. ஆமா, என் கண்ணு முன்னால் நான் வைப்பேன். அதை நான் கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்ணி பார்ப்பேன். என் மனசுல அடிக்கடி ரிப்பீட் பண்ணுவேன். நான் ஃபர்ஸ்ட் என் தரிசனத்தை கனப்படுத்தணும். யாரையாவது பார்த்து பேசும்போது நான் சொல்லுவேன், கர்த்தர் எனக்கு இந்த தரிசனத்தை தந்திருக்கிறார்னு. நான் இதுவரைக்கும் பார்த்திருக்கேன். யாருகிட்ட எல்லாம் நான் பேசியிருக்கணும். அப்படி அந்த தரிசனத்தை சொல்லும் போதே அங்க ஒரு அக்கினி மூலம், அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு அக்கினி பற்றி எரிவதை பார்த்திருக்கேன். பெரிய பெரிய தேவ மனிதர்களிடத்துல, பிரபல்யமானவர்களிடத்துல பேசும்போதும் நான் தைரியமா சொல்லுவேன், I have a vision to do. எனக்கு தரிசனம் இருக்கு, இத தரிசனமா தந்திருக்கிறார். ஆமென். அது சொல்லும் போதே அந்த இடத்துல ஒரு அனாயிண்டிங் வெளிப்படும். அபிஷேகம், அக்கினி. அதான் விதை. அது எதுக்கு? இவன் சும்மா சொல்லிட்டு தெரியுமான்ல, இது குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்ட தரிசனம். முடிவிலே அது விளங்கும். நான் அவசரப்படல. ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். நீ பூமியின் கடையாந்தரம் வரை செல்லணும். ஆமா, அடிக்கடி நான் வேர்ல்டு மேப் எல்லாம் எடுத்து பார்ப்பேன். அடிக்கடி எல்லா கண்டங்களையும் தனித்தனியா மேப்பை எடுத்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு அதுக்கு மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுவேன், அதை எழுதுவேன். ஆமா, இந்த ஆமென். ஒருவேளை ஆண்டவரே இங்க போகிறதுக்கு முன்னால உங்க வருகை வந்துட்டா நான் இங்க இருந்து இந்த தேசத்தை ஆசீர்வதிப்பேன். தரிசனம் பெற்றவனால சும்மா இருக்க முடியாது. தரிசனம் பெற்றவனால உலக பிரகாரமான வழக்குகளை ஆமென் எதிர்கொள்ள முடியாது. தரிசனம் பெற்றவனால மாம்சமா போராட முடியாது. உலக ஆமென் தரிசனம் பெற்றவனால் ஓய்ந்திருக்கவே முடியாது.
தரிசனம் என்பது ஆறாத புண்ணாக ஆமென் இருதயத்தில் அது உறுத்திக்கிட்டே இருக்கிறதற்கு பேர் தான் தரிசனம். தெய்வஜனமே, தெய்வஜனமே, உனக்கு தரிசனம் இருக்கும்னா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அது ஒரு சீடு, அது ஒரு விதையா உனக்கு தர்றேன். அந்த விதைய, அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த தரிசனத்துக்கு பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்கு, எதிர்காலம் இருக்கு. அது பொய் சொல்லாதே. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, வெயிட் பண்ணு. இன்னைக்கு தரிசனத்தை பெற்றுட்டு நாளைக்கு நடக்கணும்னு நினைக்காத. there is a time. அது நிறைவேறுகிற ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். be still and know that I am the Lord your God. அமர்ந்திருந்து பார், நிறைவேறும் தரிசனம். தரிசனத்தை தைரியமா சொல்லி பழகு. தரிசனத்தை கார் வாங்குறது இல்ல தரிசனம். அடுத்த வருஷத்துக்குள்ள நான் ஒரு வீடு கட்டினேன், அது இல்ல தரிசனம். தரிசனம் என்பது தெய்வத்திற்காய் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் என் மனதில் வைப்பதுதான் தரிசனம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பார்க்கலாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன். அதனால பலர் பொறாமப்படலாம். ஆனா தரிசனத்தை எவன் ஆமீன் முக்கியத்துவப்படுத்துறானோ அவன் தரிசனத்துல ஓடிக்கிட்டே இருப்பான். அவன் தரிசனத்துல ஓடிக்கிட்டே இருப்பான். அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதே இல்லை. சில நேரத்தில் கைவிடப்படுதல் வரும், தனிமை வரும், எதிர்ப்பு வரும். சில நேரத்தில் இதெல்லாம் எனக்கு எதுக்குன்னு தோணும், இதனால எனக்கு என்ன லாபம்னு தோணும். ஹல்லேலூயா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட. அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. தரிசனம் தந்தவர் தாங்கியே மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் நன்மையின் தேவன் உன்னை மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மகிமையின் தேவன் உன்னை. இந்த பாட்டெல்லாம் தரிசனம் பெற்றவங்களுக்கு மட்டும்தான் பாட முடியும். இயேசு மறவா, உன்னை இமை பொழுதிலும் மறவா. மறவா, இயேசு மறவா, உன்னை உருவாக்கின இயேசு மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே தாங்கியே நடத்திட. ஓ தரிசனம் நம்மே மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் உனை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் உனை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை. இயேசுவே, எலியாவின் தேவன். பெற்றுக்கொள்ள அந்த கிருபையை. எலியாவே, எலியாவே, அடங்கி இருக்க முடியாது தரிசனம் உள்ளவனா. என்னை எலியாவின் தேவன் என்னை அழைத்தவர் உன்னை மறவா. அபிஷேகம் செய்தவர் என்னை அழைத்தாரே, அழைத்தவர் மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன்
மகிமையின் மகிமையின் தேவன் உண்மை மகிமையின் தேவன் உண்மை தரிசனம் நிறைவேறும். குறித்த காலத்துக்கென்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனத்தை விதையாக தருகிறார். மூன்றாவது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 6வது அதிகாரம். நீங்க எடுத்து வாசிக்கிற பொழுது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 6வது அதிகாரம் 7 முதல் 9 வரையிலான வசனங்களை வாசிக்கிறப்போ மோசம் போகாதிருங்கள். ஆவியானவர் அங்க சொல்றார், மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஏற்ற காலத்தில் அறுப்போம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இங்க ஒரு விதையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, நன்மை என்னும் விதை. நன்மை என்னும் விதை. இந்த நன்மை என்கிற விதை ஆவியினால் விதைக்கிற விதை. இந்த விதை ஏற்ற காலத்தில் அறுவடையை தருகிற விதை. ஆமென். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் நன்மை செய்யணும். நம்ம வாழ்க்கையில் தீமை என்பதே இருக்கக்கூடாது. நன்மை என்பது என் கேரக்டர் அல்ல, தேவன் எனக்கு கொடுத்த விதை. ஆமென். நல்லா கவனிங்க. ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு பண்றாரு, நன்மை என்கிற விதையை நான் அருளப் போகிறேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க எனக்குள்ள ஒரு நன்மை என்கிற விதை விளட்டும்? ஆமென். அது எனக்கானது மட்டுமில்ல, நான் நிறைய பேருக்கு கொடுக்கத்தக்க ஒரு நன்மை உண்டாகட்டும். ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நன்மையை விதைக்கணும். ஆமென். என்னை சந்திக்கிற, என்னை பார்க்கிற, என்னை கடந்து போகிற என் வாழ்க்கை பிரயாணத்தில் ஆமென் என்னை சந்தித்து விடைபெறுகிற எல்லாருக்கும் நான் விதைக்க வேண்டியது நன்மை என்கிற விதை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நன்மை செய்ய திராணி இருக்கிற பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்காது. நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யாமல் இருப்பது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே கேள்வியில் இந்த பாயிண்டை விட்டு அடுத்த பகுதிக்கு சொல்கிறேன். நீங்கள் பிறருக்குள் விதைக்கிறது நன்மையா தீமையா? உங்கள் ஆட்டிடியூடு, உங்கள் கேரக்டர், ஆமென், உங்கள் பேச்சு, உங்கள் பார்வை, உங்கள் ட்ரெஸ் கோடு, உங்களுடைய எல்லா நடக்கை நிமித்தமும் நீங்கள் பிறருக்குள் விதைப்பது நன்மையா தீமையா? கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, என் ஜனத்துக்கு நான் நன்மை என்கிற விதையை கொடுக்க போகிறேன். நான்காவதாக 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். இன்றைக்கு ஆதாரமாய் வாசித்த வசனத்துக்கு வாருங்கள். 2 கொரிந்தியர் அதனுடைய 9வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். இந்த வசனத்தில் ஆவியானவர் எந்த விதையை குறித்து சொல்றாரு? கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற கொரிந்திய சபைக்கு அவர் தருவேன் என்று சொல்லுகிற விதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விதையை குறித்து 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 7வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது ஆவியானவர் அங்கே சொல்லித் தர்றார். வாசிங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள், ஆமென் ஸ்தோத்திரம்,
8வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. அன்றியும் சகோதரரே மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரங்களினாலே, அவங்க மக்கெதோனியா நாட்டு சபைகள் எப்படி இருந்தாங்க? மிகுந்த உபத்திரவத்தினால சோதிக்கப்படுகிறவங்களா இருந்தாங்க. கொடிய தரித்திரமுடையவர்களா இருந்தாங்க. பரிபூரண சந்தோஷத்தினாலே, ஆனால் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்களா இருந்தாங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இந்த அதிகாரங்களை 8, 9 அதிகாரங்களை வீட்டில் போய் கொஞ்சம் மெதுவாக ஒவ்வொரு வசனமா வாசித்து படிக்கணும். எல்லாவற்றையும் விளக்க இங்கே நேரம் போதாது. ஆமென். இங்கே வசனம் சொல்லுகிற பொழுது மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு ஒரு கிருபை இருந்துச்சு. அந்த கிருபை என்ன தெரியுமா? மிகுந்த உபத்திரவத்தினால சோதனை. அவர்கள் கொடிய தரித்திரம், சாதாரண தரித்திரம் அல்ல, கொடிய தரித்திரம் உள்ளவர்களா இருந்தாங்க. அதன் நடுவில் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஆமென். கொடுப்பது என்பது என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய பரிபூரணம் அல்ல, அது தேவன் எனக்கு கொடுத்த விதை என்று இங்கே சொல்றாரு. பாருங்க 3வது வசனத்துல, மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு, திராணிக்கு தக்கதா மட்டும் இல்லை, எப்படி கொடுத்தாங்களா? திராணிக்கு மிஞ்சி கொடுக்கத்தக்கதாக. நல்லா கவனிங்க தெய்வ பிள்ளைகள். அப்ப அவங்க கையில விதை இருந்திருக்கு. இதை ஏன் கொரிந்து பட்டணத்துக்கு சொல்லுகிறார்? கொரிந்து பட்டணத்து சபை எப்படிப்பட்டது தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். 11வது வசனத்தை வாசிக்கிறப்போ ஆவியானவர் அங்கே கற்றுத்தருகிறார். ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள், கொடுக்க வேண்டும் என்கிற. சரி, எதை நிறைவேற்றணுமா? 10வது வசனத்தை வாசிங்க. இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை செய்கிறதற்கு மாத்திரமல்ல, செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுகிறதற்கும் ஒரு வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியாய் இருக்கும். கொரிந்து சபையை கவனிங்க. கடந்த ஒரு வருஷமா அவங்க என்ன யோசிக்கிறாங்க? ஆமே, இதை செய்யணும். எதை? ஆண்டவர் தந்ததை விதைக்கணும், கொடுக்கணும். அதாவது இந்த விதையை பற்றி சொல்றேன். காணிக்கை அல்லது தர்மம் என்கிற விதை. காணிக்கை அல்லது தர்மம் என்கிற விதை. ஒரு வருஷமா செய்யணும் செய்யணும் செய்யணும்னு உற்சாகம் வந்துச்சு. உற்சாகத்தினால ஒரு வருஷமா ஆரம்பம் பண்றாங்க. நல்லா கவனிங்க. ஒரு வருஷமா பிகினிங் நடக்கு. ஆனா இப்பதான் சொல்றாரு 11வது வசனத்துல, இதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்க. பிளான் போட்டு ஒரு வருஷம் ஆச்சு, திட்டமிட்டு ஒரு வருஷம் ஆச்சு, கொடுக்கணும்னு பேச தொடங்கி ஒரு வருஷம் ஆச்சு, கொடுக்க அதாவது அவங்க அதுக்கான ஆயத்தம் செய்ய தொடங்கி ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் கழிச்சு அப்போஸ்தலர் இப்ப சொல்றாரு, இப்பொழுது அதை செய்து நிறைவேற்றுங்க. தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால், ஒருவனுக்கு ஆமென். அந்த வசனம் 11வது வசனத்துல மீதியை வாசிங்க. உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் ஒரு வருஷமா தொடங்கினாங்க. அப்போ இப்ப பவுல் கொஞ்சம் கூட தெளிவா சொல்றாரு, உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்ததை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. அப்படின்னா விருப்பம் இருக்கு, சிலது அவங்கள்ட்ட இருக்கவும் செய்து. ஆனா ஒரு வருஷமா சொல்றாங்க கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும், செய்யணும் செய்யணும், தாங்கணும் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா இன்னும் அதை நிறைவேற்ற முடியல. அதனால மக்கெதோனியா சபையை காட்டி சொல்றாரு, அந்த சபைக்கு இருக்க கிருபையை பாரு, அவர்கள் மிகுந்த உபத்திரவங்களினால் சோதிக்கப்படுறாங்க. அது மாத்திரமல்ல, கொடிய உபத்திரவத்தில் இருக்காங்க. ஆனா அதன் நடுவிலே
அவர்கள் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுக்கார்கள். திராணிக்கு தக்கதா மட்டுமில்ல, திராணிக்கு மிஞ்சி கொடுக்கிறாங்க. அது மட்டுமில்ல, கீழே இப்படி சொல்றாரு மக்கதோனியா சபை குறித்து, அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லவில்லை, அவர்களே ஆரம்பித்திருக்கிறார்கள். எங்க கிட்ட கண்டிப்பா நீங்க வாங்கிட்டு தான் போகணும். எதுக்கு? எருசலேம் சபைக்கு காணிக்கை தர்மம் பரிசுத்தவான்களை தாங்கிறதற்கு கொடிய பஞ்சம் இருந்த காலம். அப்போ எருசலேம் சபை உபத்திரவத்தில் இருக்கு. அதுக்கு மக்கதோனியா சபைசார் கேட்டுக்கொண்டாங்களா? ஆமென். 6வது வசனம், ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்க வேண்டும் என்று அவனை வேண்டிக் கொண்டோம். 4வது வசனம், தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும், கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா கொரிந்து சபை எப்படி இருக்கு? ஆமீன். ஒரு சபை சொல்லுது, ஆமீன், இதை நீங்க ஆமீன் வாங்கணும், இப்படி ஒரு தர்ம பணத்தை வாங்கிட்டு போகணும், இப்படி ஒரு காணிக்கையை நீங்க கண்டிப்பா வாங்கிட்டு தான் போகணும். ஆனா கொரிந்து சபை எப்படி இருக்கு? கொடுக்கணும், தர்றோம். ஆமீன். இங்க வசனம் 6வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தீத்து இதை ஏற்கனவே தொடங்கி இருக்கிறார். தொடங்கி கொண்டு இப்போ 1 வருஷம் ஆகுது. ஆனாலும் இங்கே யாருக்குடைய கரமும் நீட்டப்படவில்லை. இப்படியே சொல்லி வரும்போது தான் பவுல் சொல்றாரு, நான் உன்கிட்ட ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு கூலி கொடுத்தது கொரிந்து சபையே, உன் கையிலேருந்து நான் எதுவும் வாங்கல, ஏன்னா நீ தரல. எனக்கு மக்கேதோனியா தேசத்து ஜனங்கள் தந்து கொரிந்து பட்டணத்தில் ஊழியம் செய்ய வச்சாங்க. கொரிந்து பட்டணத்தின் சபை நிறைவுள்ள சபை, கொரிந்து பட்டணத்தின் சபை நல்ல வருமானம் இருந்த சபை, அநேக ஜனங்கள் வந்த சபை அது. ஆனா அவர் சொல்றாரு, உன்கிட்ட இருக்கும்போது கூடார தொழிலும் செய்தேன். 2, மக்கேதோனியா தேசம் அந்த சபை எனக்கு அவர்கள் தந்து ஊழியம் செய்ய வச்சாங்க என்று கொரிந்து சபைக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த புகழ்ச்சி உன்னை விட்டு மாறுவதில்லை என்று கொரிந்து சபைக்கு சொல்லிட்டு இந்த 9வது அதிகாரத்தில் சொல்றாரு, உனக்கு கர்த்தர் விதையை தருவாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. விதையை தருவாராக. இன்னைக்கு திருச்சபைக்கு சொல்றேன், நீ ஆமென் கர்த்தருக்கு கொடுக்கவும், ஆமென் தர்மங்களை செய்யவும். ஆமா, வேதம் சொல்லுது நன்மை செய்யணும், அதான் ஹெல்ப் பண்ணணும் பிறருக்கு. கூடுமானால் விசுவாச வீட்டாருக்கு நீ உதவி செய்யணும்னு வசனம் சொல்லுது. கலாத்தியர் 6வது அதிகாரம் 10வது வசனம்னு நினைக்கிறேன். வசனம் சொல்லுகிறது, யாருக்கு நன்மை செய்யணுமா? விசுவாச குடும்பத்தாருக்கு. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். அப்படின்னா வசனம் சொல்லுது, நீ விதைக்கணும். கர்த்தருக்கு கொடுக்கிறதோ, கர்த்தருடைய நாமத்தில் ஏதோ ஒரு விசுவாசிக்கோ பரிசுத்தவானுக்கோ உதவி செய்வது அது இழப்பல்ல, அது விதை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் சொல்றாரு, கர்த்தர் கொரிந்து சபையே, உனக்கு விருப்பம் இருக்கு, ஆனா 1 வருஷமா நீ கொடுக்கல, உன்கிட்ட வந்த ஊழியர்களை தாங்கல, அதனால உனக்கு கர்த்தர் விதையை தருவாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க, ஆமென், நான் தான் இத்தனை நாளா இந்த ஊழியத்தை தாங்கிட்டு இருந்தேன், இப்போ ஆமென் நான் அதை செய்யறதில்லை, நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சில வீம்பல பேசுவாங்க. அது ஆமென் ஊழியத்தை பாதிக்க போகிறதில்லை. ஆண்டவர் சொல்றார், உன் கையில விதை இல்லாம போச்சுன்னு அர்த்தம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உன் கையில என்ன இல்லாம போச்சு? விதை இல்லாம போச்சு. நீ போடாம விதைக்காம அறுக்க முடியாது. விதை இல்லைன்னு அர்த்தம். விதை இருந்தா நல்லா கவனிங்க, நம்ம கையில விதை இருந்தா அதை அறுக்கணும்னா விதைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை ஒருவர் ஆமென் ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார், ஆண்டவரே இந்த வருடத்தில் நல்ல அறுவடையை தாரும், நல்ல அறுவடையை தாரும், நல்ல அறுவடையை தாரும். ஆண்டவர் இறங்கி வந்தார். ஆண்டவர் இறங்கி வந்து கேட்டார், சரிப்பா அறுவடையை தர்றேன், உன் ஜெபத்துக்கு நான் பதில் தர்றேன், நான் உனக்கு தந்த விதையெல்லாம் எங்கன்னு கேட்டார். அவன் சொன்னா, விதைகள்
பாதியை நான் சாப்பிட்டுட்டேன், விதைய பாதி குடோன்ல வச்சிருக்கேன் பத்திரமா, பாதி விதைய வித்துட்டேன். ஆமென். அப்ப ஆண்டவர் சொன்னார், நீ விதைக்காம எப்படி நான் அறுவடை தர முடியும்? நான் உனக்கு விதைய தந்ததே ஒரு காலத்தில் நீ 100% அறுவடையை பார்க்கணும்ட்டு தான். ஆமென். விதைக்காம அறுவடையை தாரும், வாய்க்க பண்ணும்னா எதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார்? உன் கையில கர்த்தர் தந்திருக்கிறதெல்லாம் உனக்கான ஆகாரம் அல்ல, உனக்கான பொக்கிஷமும் அல்ல. நம்ம கையில தந்திருக்கிற அநேக விஷயங்கள் நாளைய தினம் அறுவடைக்கான இன்றைய விதைகளை தந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் மிக தெளிவா சொல்றார், கடந்த காலங்களில் விதையை கொண்டிருந்து விதைத்து பழகின சிலருக்கு இன்றைக்கு விதை இல்லாததையே பெருமையாய் பேசிக் கொள்ளுகிறார்கள். அது அவர்களுக்கு வந்த இழப்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஊழியத்துக்கு பாதிப்பில்லை, தெய்வராஜ்யத்துக்கு பாதிப்பில்லை, மீனின் வாயில் இருந்தாவது ஊழியத்தின் தேவைகளை கர்த்தர் நிறைவு செய்வார். வரி கட்ட வேண்டிய அவசியம் இயேசுவுக்கு வந்துச்சு, யாரும் அவருக்கு உதவி செய்யல. அப்ப அவர் வரி கட்டுறதுக்கு யாரையும் நாடி போகவில்லை, அவருக்கு மீனின் வாயிலிருந்து கர்த்தர் சகாயத்தை உண்டு பண்ணினார். தனக்கு மட்டுமில்லை, தன்னோடு சேர்ந்து வரி கட்ட வேண்டிய அவசியம் இருந்த பேதுருவினுடைய குடும்பத்தின் வரியையும் கர்த்தரே மீனின் வாயிலிருந்து கொடுத்திருந்தார்னா ஊழியத்திற்கோ தெய்வராஜ்யத்திற்கோ ஒரு நாளும் குறைவு வரப்போகிறதே இல்லை. காரணம், இவைகள் கர்த்தருடையவைகள். ஆனால் என் கரத்தில் கொடுக்கப்பட்டவைகள் மௌனமாயிருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியா வரும். ஆனால் நீயும் உன் வீட்டாருமோ அழிவீர்கள். கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். கர்த்தர் செய்துகிட்டே இருப்பார். யாரை கொண்டும் செய்வார், எப்படியும் செய்வார், எந்த விதத்திலும் செய்வார். ஆனால் நான் விரும்புகிறேன், என் கரம் விதைக்கிற கரமா இருந்து கொண்டே இருக்கணும். கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. என் கரம் விதைக்கிற கரமா இருக்கணும். நான் இன்னைக்கு பலிபீடத்தில் நின்று கொண்டு தைரியமா சொல்லுவேன், கர்த்தர் எனக்கு கொடுக்கிறதை நான் எனக்கு பயன்படுத்துவதை காட்டிலும் நான் விதைக்கிறதையே கர்த்தர் எனக்கு வாழ்க்கையாய் தந்திருக்கிறார். நான் மிக தெளிவாய் வேத வசனத்தின் முன்பாக நின்று தேவ பிரசன்னத்தில் சொல்றேன், விதைக்கிற வாழ்க்கையை தந்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு தந்ததை மட்டும் இல்லை, என்னையே நான் விதைக்கிறேன் ஆண்டவரே, என்னையே விதைக்கிறேன். அடிக்கடி ஆண்டவர்கிட்ட நான் சொல்றது உண்டு. ஆண்டவர் தர்றதுல ஆமேன் தாமேன் என் கையில ஆண்டவர் ஏதாவது தர்றாருன்னா முதல்ல அதுக்கு தசம பாகத்தை எடுத்து வச்சுட்டு தான் அடுத்த விஷயம். ஆமேன், அது தசம பாகத்தை கண்டிப்பா எடுத்து வச்சிருவேன். இல்லாவிட்டால் என் மனைவி தொந்தரவு படுத்திக்கிட்டே இருப்பா. தசமபாகம் கொடுத்தாச்சா, தசம பாகம் எடுத்து வச்சாச்சா, ஆமேன் செய்தாச்சா, கர்த்தருக்கு கொடுத்தாச்சா, ஆமேன் அது மீதி இருக்கிறதும் ஊழியத்தில் தான், கர்த்தருக்கு தான், கர்த்தருக்கு தான். ஆமேன், கர்த்தர் எங்களை அற்புதமாய் நடத்துகிறார். எலியாவின் தேவன் இன்றைக்கும் காகத்தை கொண்டு போஷிக்கிற தெய்வம். ஆமேன், வாசல்களை திறந்து கொண்டே இருக்கிறார். கரங்களை உயர்த்தி நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விதைக்கிற அனுபவத்துக்கு விதை தேவை. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விதைய தரப்போகிறேன்னு. கொரிந்து பட்டணத்தில் காணிக்கை மற்றும் தர்மத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். நியாயாதிபதிகளின் புத்தகம், நீங்க அடுத்த 5வது நியாயாதிபதிகளின் புத்தகம் 9வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கிற பொழுது நியாயாதிபதிகள் 9:45 சொல்லுகிறது, அபிமெலேக்கு அந்நாள் முழுதும் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி பட்டணத்தை பிடித்து அதிலிருந்த ஜனங்களை கொன்று பட்டணத்தை இடித்துவிட்டு உப்பு விதைத்தான். அதில் எதை விதைச்சாரா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களே. உப்பு விதைத்தான். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் தரப்போகிற அடுத்த விதை உப்பு என்கிற விதை. ஆமென். இது உப்புன்னா என்ன? உப்பு எதை குறித்து வசனம் சொல்லி தருகிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் நீங்கள் வருகிற பொழுது, ஆமென், மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
ஆமென் ஸ்தோத்திரம். நீங்கள் ஆமென் 5வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமேற்றப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. ஆண்டவர் இங்கே சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அப்போ நம்மளை தான் கர்த்தர் தேசத்தில் விதைக்க போறார். இந்த விதைக்கு ஒரு பேர் கொடுக்கிறேன், சபை என்னும் விதை. உப்பு என்பது சபைக்கு அடையாளமா இருக்கு. ஆமென். சபை என்பது நான் கூடி வந்து ஆராதித்து பிரிந்து செல்லுகிற இடமாய் வாழ்க்கை ஃபுல்லா இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்ம ஊழியத்திற்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார், உனக்கு விதைக்கிறதற்கென்று சபையை தரப்போறேன். எத்தனை பேர் வேணும்னு நினைக்கிறீங்க? ஆமென். தேசத்தில் நாம இன்னையிலிருந்து சபையை விதைக்கணும். ஆமென். கிராமங்களில் சபையை விதைக்கணும். எந்த ஊர்ல சபை இல்லையோ அங்கே சபையை விதைக்க போறோம். எந்த பட்டணங்களில் சபை இல்லையோ சபையை விதைக்க போறோம். எந்த தெருவில் சபை இல்லையோ அந்த தெருவில் சபையை விதைக்க போறோம். ஆமென். நம்முடைய ஆசை எல்லாம் எல்லா இடங்களிலும் சபை நிரம்பணும், சபை வரணும். சபையை விதைக்கிறதுக்கு யெகோவா ஆமென் ஜேசி அனந்த நகர் சபைக்கு கர்த்தர் இன்னைக்கு விதையை அளிக்க போகிறார். சபை என்கிற விதையை அளிக்க போகிறார். நீ ஒரு சபை அல்ல, நீ சபையை விதைக்கிற ஒரு விதைக்கிற நபராய் இருக்க போகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சபையிலிருந்து அநேக கிளைகள் எழும்ப போகிறது. அநேக இடங்களில் தேசத்தை எழுப்ப போறாங்க. ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், உன் சந்ததியார் எழும்பி அதன் பட்டணங்களை கட்டி பாழாய் போனவைகளை எடுப்பித்து நிறுத்துவார்கள். எந்த கிராமம் பாழா கிடக்குதோ அங்க இங்கிருந்து எழும்புறவங்க போய் சபைகளை எழுப்ப போறாங்க. எழுப்ப போறது மட்டுமில்ல, அங்க நாம போட்டது விதையானதுனால அங்க சபை வளர்றது மட்டுமில்ல, அந்த சபையும் விதைக்கிறதா இருக்கும், சபையை விதைக்கிறதா இருக்கும். அவர்கள் கொடி ஆமென் கிளை விட்டு பரவட்டும், தேசத்தை நிரப்பட்டும். எப்படியும் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக திருச்சபைக்கு கர்த்தர் தருகிறார். சபையை விதைக்க நான் சபை என்கிற விதையை உனக்கு தர்றேன். இன்னையிலிருந்து இந்த வார்த்தையை ஆமென் எனக்குள்ளதுன்னு உணர்கிற சிலர் இதற்குள்ள இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்கும் போது சிலருக்குள்ள ஒரு விதமான அசைவும் அக்கினியும் பற்றி எரிகிறது. அவங்களுக்கு சொல்றேன், உனக்கு கர்த்தர் விசேஷித்த வெளிப்பாட தருவார். கிறிஸ்துவின் சத்தியங்களை வெளிப்படுத்துவார். சபையை விதைக்கணும்னா கிறிஸ்துவை பற்றின ரகசியம் வெளிப்படுற இடத்துல தான் சபை ஸ்தாபிக்கப்படும். கிறிஸ்து என்கிற அஸ்திபாரம், உனக்கு இயேசு கிறிஸ்து யார் என்னும், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்னும், அவர் யார் என்பதையும் படித்தல்ல, தேவ ஆவியினால் நீ வெளிப்படுத்தப்பட்டு பேசுகிற ஒரு இருதயத்தையும் வெளிப்பாடுள்ள ஒரு தலைமுறையையும் நான் இதற்குள் இருந்து எழுப்பி தேசத்தை நான் நிரப்ப போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சபையால நிரப்ப போகிறார், சபையை விதைக்க போகிறார். சபை விதைக்கப்பட போகிறது. என் இந்திய தேசத்தில் மட்டுமல்ல, மேலை நாடுகளிலும், ஆமென் ஐரோப்பிய கண்டங்களிலும், ஆப்பிரிக்கா கண்டங்களிலும், அரேபிய கண்டங்களிலும், தேசங்களிலும், பூமியின் கடையாந்தரம் வரை சபை விதைக்கப்படட்டும், சபை விதைக்கப்படட்டும். எழும்பு, கிறிஸ்துவை பற்றின மூல உபதேசங்களை, கிறிஸ்துவை பற்றின ரகசியங்களை பெற்று நீ எழும்பு. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்குள்ள இருந்து கிரியைகளை நடப்பிக்க போறேன். நான் உனக்குள்ள இருந்து செயல்களை வெளிப்படுத்த போறேன். நான் சில மலைகளை மிதித்து நொறுக்கி சமபூமியாக்கி அதன் மேல ஒன்ன கட்டி எழுப்ப போறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில் திருச்சபையே, எந்த பர்வதத்தை பார்த்து நீ பயப்படுறியோ, எந்த மலையை பார்த்து நீ பயப்படுறியோ, அது உன் பவுண்டரி அல்ல. ஆமென். you have a boundary upon that. அதற்கு மேல அதை தாண்டி one limitation. ஒன்ன பார்க்கிறவங்க சொல்ற லிமிட்டேஷன்ல one limitation பெருசு.
சந்துரி. ஆமென். இரவு நேரங்களில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த பொழுது செவியில தொனித்த சத்தம், ஆமென், உன் எல்லையை விரிவாக்கு, உன் எல்லையை விரிவாக்கு, enlarge your territory. ஆமென். இன்னையிலிருந்து நான் என் எல்லையை விரிவாக்க போறேன். ஏன் தெரியுமா? எனக்கு விதையை தந்திருக்கிறார். சபை என்கிற விதை, சபை என்கிற விதை, சபை என்கிற விதை. ஆதாயம் என்கிற விதை அல்ல, எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறது சபை என்கிற விதை. I am going to, amen, sow. நான் இதை விதைக்க போறேன். இயேசுவின் நாமத்தில் எனக்காக எங்கெங்கே குறிக்கப்பட்டிருக்கிறதோ இந்த திருச்சபைக்கென்று சபை விதைக்கப்பட வேண்டியது எங்கெங்கெல்லாமோ அங்கங்க விதைக்கப்பட போகுது. மற்றொரு வார்த்தையை சொல்ல ஆவியானவர் கட்டளையிடுகிறார். இதற்கென்று நியமிக்கப்பட்ட தலைமுறை இதை செய்தால் ஒழிய அவர்கள் வாழ்வடைய முடியாது. அப்படி சிலரை கர்த்தர் பற்றி பிடிக்கிறார். ஊழியத்துக்கு அர்ப்பணித்து எங்கும் செல்ல முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை என்னுடைய அன்பு கட்டி வைத்திருக்கிறது. இந்த அன்பின் கயிற்றிலிருந்து அவர்கள் எங்கும் செல்ல முடியாது, எங்கும் செல்ல முடியாது. தேசத்தை சுதந்தரிக்கிற ஒரு ஜனம். அல்லேலூயா. நிறைய இருக்கு. ஒண்ணே சொல்லி நான் முடிக்கிறேன். ஆமீன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதனுடைய 42 43 வசனங்களை வாசிக்கிற பொழுது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பாருங்க, இங்க ஒரு விதையை குறிச்சு ஆவியானவர் கற்றுத்தர்றார். ஆமென். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த விதைக்கு ஒரு பெயர் சொல்றேன், மரிக்கும் பரிசுத்தவான்கள் என்னும் விதை. மரிக்கும் பரிசுத்தவான்கள். நல்லா கவனிங்க. மரிக்கும் பரிசுத்தவான்கள் என்னும் விதை ஒரு நாள் வரப்போகிறது. கர்த்தர் இந்த பூமியில, ஆமென், சீக்கிரம் இயேசு வரப்போகிறார். ஆமென். அதுக்கு முன்னால 2000 வருஷமா பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சிகளா விழுந்திருக்காங்க. அநேக பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இந்த பூமியில் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் புதைக்கப்பட்டது சாதாரண மனுஷன மாதிரி புதைக்கப்பட்டதல்ல. அவர்களை கர்த்தர் இந்த பூமியில விதைச்சிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? ஒரு நாள் அவர் வரப்போகிறார், அறுவடை செய்ய வரப்போகிறார். அன்னைக்கு என்ன நடக்கும்? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரித்தாமேன். 1 தெசலோனிக்கேயர் 4:16 சொல்லுகிறது, கர்த்தர் தாமே, ஆமென், வாசிங்க அந்த வசனத்தை. 1 தெசலோனிக்கேயர் 4:16. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காளத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பாருங்க, வசனம் சொல்லுது, இயேசு வானத்திலிருந்து இறங்கி வருகிற நாள் சமீபமாயிற்று. அன்றைக்கு என்ன நடக்கும்? கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் அனைவரும் முதலாவது எழுந்திருப்பார்கள். விதைக்கப்பட்ட விதையெல்லாம் ஒரு நாள் முளைத்து கிளம்ப போகிறது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நான் இப்படி ஜெபிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும், ஆமென், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மரிக்கணும்னா அவன் பரிசுத்தவானாத்தான் இருக்கணும். மரிக்கிறது வரைக்கும் பரிசுத்தவானா இருந்து மரிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உங்க வலது கரத்தை உங்க தலை மேல வச்சு சொல்லுங்க, இந்த சரீரம் பரிசுத்தவான் என்கிற ஒரு விதையாயிருப்பதாக, ஒரு விதையாயிருப்பதாக.
விதையாயிருப்பதாக. இந்த சரீரம் அழுகி போகிற சரீரமா இருக்க வேண்டாம். இந்த சரீரம் மரிக்கும் பரிசுத்தவானின் விதை என்கிற சரீரமா இருக்கட்டும். அந்த இடத்துல ஒரு விதை விழுதுனா அது பயங்கரமா வளரும். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் இந்த சத்தத்தை இன்று மட்டுமில்ல, கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் யாரெல்லாம் கேட்கிறார்களோ, இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ, எல்லாரும் மரிக்கும் பரிசுத்தவான்களின் விதை என்கிற சரீரமுடையவர்களால் அவர்கள் இருக்க வாழ்த்துற கர்த்தர் திருச்சபைக்கு இப்படி சொல்றார், நீ ஆமென் பரிசுத்தவான்கள் என்கிற விதையை நான் உனக்கு தரப்போகிறேன். நல்ல கரங்களை உயர்த்தி, நம்ம குடும்பம் பரிசுத்தவான்களின் குடும்பம், நம்ம சபை பரிசுத்தவான்களின் சபை. ஆமா, இதை தடுக்க யார் நினைச்சாலும் அது முடியாது. ஆமா, நம்ம மரிப்பதல்ல, நான் விதைக்கப்பட பிறந்தவன், நான் விதைக்கப்பட பிறந்தவன், நான் விதைக்கப்பட பிறந்தவன். ஒரு பரிசுத்தவான் விதைக்கப்படுவது தேசத்திற்கு தீட்டல்ல, தேசத்திற்கு ஆசீர்வாதம். ஒரு பரிசுத்தவான் மரித்து ஆமீன் கல்லறைக்குள்ள வச்சப்போ ஆமீன் வருஷங்கள் ஆயிடுச்சு, எலும்பு கூடானா. இப்போ ஆமீன் ஒரு ஆமீன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு வாலிபன் மரித்து போனான். அவனை டெட் பாடியை சுமந்துக்கிட்டே வர்றாங்க. எதிர்த்தால பார்த்தா ஆமீன் எதிர்த்த நாட்டில் உள்ள சேனை யுத்தத்துக்கு பயங்கரமாக ஆர்ப்பரிச்சு வர்றாங்க. இவங்க பார்த்தாங்க, இவன் கல்லறை வரைக்கும் கொண்டு போனால் நம்மளை அடக்கம் பண்ணணும், அதனால ஒன்று செய்திருவோம், இவனை தூக்கி பக்கத்தில் ஓப்பனாக இருக்கிற ஒரு கல்லறையில் போட்டுருவோன்ட்டு ஒரு பரிசுத்தவானின் கல்லறைக்குள்ள டப்புன்னு தூக்கி போட்டு ஓடிட்டாங்க. என்ன நடந்துச்சு? இந்த டெட் பாடி போய் அந்த பரிசுத்தவானின் எலும்பு கூட தொட்ட உடனே ஆமென் அந்த டெட் பாடி எழும்பி நின்று கை தட்டுது, கை தட்டுது, கை தட்டுது. உயிருள்ள நமக்கே கை தட்ட முடியல, டெட் பாடி கூட எழும்பி கை தட்டுது. ஏன்? பரிசுத்தவான் விதைக்கப்பட்டா அங்க ஏதோ ஒரு மிராக்கிள் இருக்குன்னு அர்த்தம். பரிசுத்தவான் விதைக்கப்பட்ட இடத்துல பிசாசு வர முடியாது. ஆமென், பிசாசு வர முடியாது. பரிசுத்தவான் விதைக்கப்படுகிற இடம் அது ஒரு அற்புதத்தின் இடமா தான் இருக்கும். அது ஒரு நாள் உயிரோட எழும்பும், அது ஒரு நாள் அறுவடை ஆகும். இந்த உலகத்தில் நாமளும் விதைக்கப்படுவதற்கு ஆயத்தப்படுகிறோம். எழும்பி நிற்போம், அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. எல்லாரும் எழும்பி நிற்கலாம், கரங்களை உயர்த்தி. என்னையே அர்ப்பணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்னையே அர்ப்பணிக்கிறேன், என்னையே அர்ப்பணிக்கிறேன். வேகமா எல்லா தேவ ஜனங்களும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நீங்க வீட்டில் போய் ஒருக்காவது தியானிக்கணும், ஒருக்காவது இந்த குறிப்புகளை எடுத்து வாசிக்கணும். ஆமென். கர்த்தருடைய கிருபையினால இப்போ எல்லா பிரசங்கத்தையும் நம்ம குரூப்லயே எல்லா அந்த குறிப்புகளை போட்டுட்டு இருக்கிறோம். அது நீங்க பார்க்கறதுக்கு நீங்க அதை தியானிக்கணும். அப்பதான் உங்களுக்குள்ள விதை பெருகும், விதை விதை பெருகும், உங்களுக்குள்ள விதை வந்து விழும். ஓ தேங்க்யூ லோ, நன்றி.